எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்சஸ் மீட். இது ஒரு சர்ரியல் மொமெண்டா இருக்கு எனக்கு நிஜமாவே. நான் பண்ண படங்கள்லயே முதல் படம் சக்சஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதுல ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா எங்களுக்கு இருந்தது சக்தினா. சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா 11 படத்துல 6 படம் அவர் கொடுத்தது பெரிய ஹிட். ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனர்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததா தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார், ரஞ்சிதா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. நிறைய விதத்துல இயக்குனரா தயாரிப்பரா ஒரு மனிதரா நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்க்கிறவரு. மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெயக்குமார். ஜெயும் நானும் சொல்ல எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷம் பயணத்துல அதிகமா நான் ஜெய் கிட்ட இருந்து கேட்ட வார்த்தை டென்ஷனா இருக்கு கீர்த்தி அப்படின்னு. நானாதான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டு இருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனா இருக்கு கீர்த்தி. அதுதான் பாத்துக்கலாம் ஜெய், பாத்துக்கலாம் ஜெய். 2 வருஷம் நான் அதிகமா அவர்கிட்ட சொன்னது பாத்துக்கலாம் ஜெய், அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒண்ணு நான் நம்பினது என்னன்னா, இந்த கதை, இதுல இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எங்க போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும். இந்த நொடியில இந்த நிமிஷத்துல அதை பத்தி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை நம்பினாரு. அப்படிதான் நாங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31ஆவது நாள் 2024 இங்க சக்சஸ் மீட்ல இருக்கோம். எல்லா குழந்தைக்கு சக்சஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்துல வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம்தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையா அன்பா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்பவுமே எல்லாரும் சமம் தான், மிருகங்களும் ஏற்பட்டு எல்லாரும் சமம் தான். ஸோ அந்த விதத்துல இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமா மட்டும் இல்ல, ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸாவே ஒரு பெரிய வெற்றி நான் பாக்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம்ல, ஹிட் ஃபிலிம்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பொதுவா ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்துல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. அதுல தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு ஓட்டா எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான், அவர் சொல்றாரு, அவர் ட்ரஸ்ட் பண்றாரு, நல்லதான் இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டா பண்ணேன். அதை ஆடியன்ஸ் ரெகக்னைஸ், அந்த மூக்குத்தி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும், அதே போல நான் இந்த ஃபிலிம் பண்றதுக்கு காரணம் டைரக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க, அவங்கள நான் கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணேன். எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, அவங்கள நான் முழுசா ட்ரஸ்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அவங்களுக்கு என்னை இன்ட்ரோ பண்ண பிஆர்ஓ குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய விஷஸ். இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்சஸ் ஃபிலிம் ஆகின மக்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அதை இவ்வளோ தூரம் கொண்டாடி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரியும். எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வான்னு ஏஞ்சி வர தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் என் லைஃப்பில் இதுதான் முதல் தடவை.
ஆக்சுவலாக சந்திச்சு போய் நிற்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த கலவரத்தில் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன், என்னோட இயக்குனர் ஜெய்க்கு. அவரு புஷ் பண்ணது, என்னை சேலஞ்ச் பண்ணது, உங்களால முடியுமான்னு கேட்டது, இன்னொரு டேக் கூட வாங்காம நான் முடிப்பேன் பாரு அப்படின்னு நான் சொன்னது. ஸோ ஜெய்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி, இவ்வளோ லேட்டாக தேங்க்ஸ் சொல்றதுக்கு சாரி. அண்ட் இந்த படம் எனக்கு என் லைஃப்க்கு என் கெரியருக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன் அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு, அவ்வளோ மலைப்பா இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல மீனம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சாருக்கு நன்றி, லெமன் லீஃப்க்கு நன்றி. அண்ட் இந்த படத்து மூலியமா எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் இமோஷனல் கனெக்ட்லாம் இருக்கு. ரன்ட்டு சாம் கல்ல. ஸோ தேங்க்யூ, பியூட்டிஃபுல், லவ் யூ கைஸ். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ்.